வெற்றி வாழ்வு திருச்சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம வெறும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லுவோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இன்னொராட்டி சொல்றேன் தலைப்பை, தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4:16 வாசிக்கிறேன். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற அடிப்படையில் அல்ல. அதற்கு மாறாக இயேசு இந்த ரட்சிப்பின் மூலியமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார், என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறார், அதன் அடிப்படையில் தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, சுதந்திரமானது அப்படின்னா அவர் ஏற்கனவே நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதாவது பூமிக்குரிய ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஒரு அவனுடைய சொத்தை வைக்கிறான் போல ஒரு பூமிக்குரிய தகப்பன் இருக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு, அந்த தகப்பனுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த சொத்து, வீடு, பங்களா, காரு இதெல்லாம் இருக்குது பார்த்தியா. இதுதான் சுதந்திரம், அந்த தகப்பனுடைய சுதந்திரம். அந்த தகப்பனுடைய சுதந்திரம் சட்டப்பூர்வமாக அந்த பிள்ளைக்கு தான் வரும். அடுத்தது எப்படி வருகிறது? அந்த பிள்ளை ஏதாவது போய், நான் ஏதாவது பண்ணுறேன்ப்பா, நான் உங்களை பிரியப்படுத்துகிறேன், நான் இதெல்லாம் உங்களை ப்ளீஸ் பண்ணுறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன், ஒரு 1000 பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன்பா, இந்த சொத்து பத்து பங்களா, அந்த காரு, இந்த ஏராளமான பணம் இதெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பான். அந்த பிள்ளை ஏதாவது சொல்கிறான்னா இல்லை. அப்பாவுக்கு நல்லா தெரியும், அந்த பிள்ளைய இந்த தகப்பன் ரொம்ப நேசிக்கிறார். இந்த பூமிக்குரிய தகப்பனே சரீரப்பிரகாரமாக பிறந்த அந்த பிள்ளையை நேசித்து தனக்கு இருக்கிற அந்த சுதந்திரம், சொத்து, காரு, பங்களா, பணம் எல்லாவற்றையும் அந்த பிள்ளைக்கு அவர் இலவசமாய் கிருபையாய் தருகிறார். அதே போலதான் பரலோக பிதா இயேசுவை அனுப்பி கல்வாரி சிலுவையில் பாடுபட வைத்து, மரிக்க வைத்து, பாவத்திற்கென்று ஒரே பலியை அவரை வைத்து இந்த பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, வியாதியை நம்ம விட்டு நீக்கி, தரித்திரத்தை நீக்கி பிதாவை அவர் திருப்திப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலியமாக மீட்பின் ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு சுதந்திரமானது அப்படின்னா நம்மளுக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லா விதமான சுதந்திரம்னா என்ன? இயேசு நம்மளுக்காக என்ன வைத்திருக்கிறார்னா ஆசீர்வாதம் என்ற சுதந்திரம், செல்வ செழிப்பு என்ற சுதந்திரம், சமாதானம் என்கிற சுதந்திரம், விடுதலை என்கிற சுதந்திரம், செழிப்பு, முன்னேற்றம் என்ற சுதந்திரம், பிசாசின் மீது வெற்றி, அது ஒரு சுதந்திரம். இது எல்லாவற்றையும் அவர் ஏற்படுத்தி ஆயத்தமாக வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் எப்படி எடுக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு. எப்படி உண்டாகுது? கிருபையினால் இந்த ஆசீர்வாதத்தை, செழிப்பை, சுகத்தை, விடுதலையை, பாவம் மன்னிப்பை, ஏராளம் தாராளம் நன்மை, வெற்றி, விடுதலை, முன்னேற்றம், இதெல்லாம் நாம் எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்னா கிருபையினால். அப்படின்னா இயேசுவே நம்மளுக்கு தருகிறார். தகுதி இல்லாத நமக்கு தகுதிப்படுத்தி, கிருபையை காண்பித்து, இரக்கத்தை காண்பித்து, அன்பை காண்பித்து நமக்கு அதை தருகிறார். கிருபையினால தருகிறார். அடுத்த வார்த்தை சொல்வது பாருங்க, அது விசுவாசத்தினாலே வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும்படி இயேசு இந்த பூமியில நடந்து ஊழியத்தை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்படி
நம்ம நினைப்போம், இல்லைங்க அந்த பிசாசின் கிரியைங்க, அவன் வல்லமைங்க, அந்த மனுஷங்க, அந்த தீய சக்திங்க, பில்லி சூனியங்க, கட்டுங்க, இதுங்க அதுங்க. இல்லை இல்லை இல்லை, நம்மளுக்கு சுதந்திரமானது எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி கிருபையினால கொடுக்கிறார். அது எப்படி எடுக்க வேண்டும்னா விசுவாசத்தினால வருகிறது. இதை நாம் விசுவாசத்தினால் எடுக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நாம் சிந்திக்கிற செயல்பாடை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை விலையேற பெற்றதாய் மாறுகிறது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், வேலை செய்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரில் பேசுகிறோம், சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுடைய கை, கால், காது, எண்ணங்கள், உங்களுடைய உதடுகள், நாவு, பேச்சு, உங்களுடைய கண்ணு எல்லாம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் நின்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது தேவனுக்காக வாழும்படி, தேவனுடைய நன்மை அனுபவிக்கும்படி, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு இந்த பூமியில என்னவெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவரை கொண்டு அவருடைய வார்த்தையை எடுத்து விசுவாசித்து நாம் வாழ வேண்டும். யாரையும் நம்ம போயிட்டு பழி சுமத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நடக்கவே இல்லைங்க, நான் சொல்றேன், அவர் ஏராளமான ஆசீர்வாதங்கள் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். இனிமே அவர் செய்ய போறது என்னன்னா, இரண்டாம் வருகையில இந்த சரீரத்தை புதுப்பித்து அவரோடு கூட நாம் மகிமையிலே பிரவேசிக்கக்கூடிய வாழ்க்கையை தான் இனிமே செய்ய போறாரு. அப்ப அவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஏன் வரல அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுவது அழகா சொல்லுது பாருங்க, அது விசுவாசத்தினாலே வருகிறது. அப்போ இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறதும் அனுபவிக்காதது யாருடைய கையில இருக்கு அப்படின்னா, நம்முடைய கையில இருக்கிறது. விசுவாசிகளாகி நாம் நம்முடைய கையில் இருக்கிறது. நமக்கு பேரே என்ன தெரியுமா? விசுவாசி. நல்ல ஒரு விசுவாசியும் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசி எப்படி செயல்பட வேண்டும் என்றால் விசுவாசத்தினால் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கிறது. இந்த விசுவாசத்தினால் வருகிற வார்த்தை கொண்டு நாம் எப்படி இந்த நன்மைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த விசுவாசத்தினால் வருகிறது இல்லையா, இந்த விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை இதே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தெளிவா சொல்லப்படுது பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். எதனால வருது அப்படின்னா, விசுவாசம் நம்ம கேட்கறதன் மூலியமாக வருகிறது. எதை கேட்கறதுனால வருது அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால, தேவனுடைய வார்த்தை கேட்கறதுனால நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆகவே தான் நான் சொல்றேன், நம்முடைய காது விலையேற பெற்றது, கண்ட வார்த்தையை கேட்கக்கூடாது. இது என்னால் முடியாதுங்க, இது எப்படி ஆகும், இது கஷ்டம், டாக்டர் சொல்லிட்டாரு, இது என்னால் முடியாது, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, வந்தால் வரட்டும், வராகட்டி போட்டோம், இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. தேவன் நல்ல வாழ்க்கையை வாழும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமாக அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அடிமைப்பட்டு தேவன் சொல்லுகிறார், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன். வாழ்க்கையை எப்பேற்பட்ட வாழ்க்கையை பாருங்க, நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். செழிப்பு மிகுந்த வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, சுகம் நிறைந்த வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை, விடுதலை வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். இது எல்லாவற்றையும் நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தின் மூலியமாக. விசுவாசத்தின் மூலியமாக அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுத்து நாம் பேசுகிற அடிப்படையில் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரத்தை கிருபையினால வருது. கிருபையினால அது எப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்றால், தேவனுடைய வார்த்தையின் எடுத்து நாம் பேசுகிறதன் மூலியமாக அந்த சுதந்திரம், ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடிகிறது. இப்போ இந்த விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இந்த வசனம் சொல்லுது, இயற்கைக்கு அப்பாற்பட்டு சில காரியங்கள் தேவனுடைய வார்த்தையினால செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பை நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையினால்
எனக்கு ஆக கடவுது. பர்சனலா நம்ம எடுத்துக்கணும். அவருடைய வார்த்தையினாலே எனக்கு ஆக வேண்டும். இப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கிறேன். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டின் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகி தேவன் அவருடைய பிதாவாக தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். இங்க மரியாள் இருக்கிறாங்க. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை, கல்யாணம் ஆகாத பெண் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது திருமணம் செய்ய போறாங்க. திருமணமே ஆகாம ஒரு கண்ணகி தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்கள் அற்புதத்தை பெறுகிறார்கள். சுதந்திரமானது கிருபையினால அது எப்படி எடுக்க வேண்டும்? விசுவாசத்தினால் வருகிறது. இந்த விசுவாசம் எதனால் வருகிறது அப்படின்னா, விசுவாசம் கேள்வினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தையில் இருக்கு இல்லையா? ஆகவே இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க மரியாள் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய காதல கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அவர்களுக்கு விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் இங்க நடக்குது. என்னன்னா, ஒரு அன்மேரிட் உமன், கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல குழந்தை பிறக்குமான்னு கேட்டா அது முடியவே முடியாது. தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார் பிள்ளை பிறத்துக்கு இல்லையா? ஒரு திருமணத்தின் உறவுல, பாலியல் உறவுல தேவன் ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிற. கணவனும் மனைவியும் இணையும் பொழுது அற்புத விதமாக அங்க கர்ப்பம் திறக்கிறது. இங்க கல்யாணமே ஆகாத மரியாள் கிட்ட தேவதூதன் பேசுறாரு பாருங்க. கிருபை பெற்றவளே, தேவனுடைய கூட இருக்கிறார். சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மரியாள் பாருங்க, தன் காதுல கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப 34 அதுக்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றான். அநேக விசுவாசிகளுக்கு இந்த கேள்வி இருக்கு பாருங்க. தன்னோட வாழ்க்கையில இது எப்படி நடக்கும், என் புருஷன் எப்படி ரட்சிக்கப்படுவாரு, எப்படி என் கடன் தீரும், எப்படி நான் நல்ல வாழ்க்கையை வாழுவேன், எப்படி நான் நல்லா படிப்பேன், எப்படி எனக்கு நல்ல குரூப் கிடைக்கும், எப்படி நான் ஒரு நல்ல திருமணத்தை செய்வேன், எப்படி என் வாழ்க்கை முன்னேறும். இப்படி விசுவாசிகளே இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், முடியாதே என்ற சூழ்நிலை மரியாளுக்கு ஏற்படுகிறது. இங்க அற்புத விதமாக தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, புருஷனை அறியனே என்றார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய காதுகளில் கேட்கிறார்கள். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சொல்லிட்டு போயிடல, ஏன்பா உங்களுக்கு வேற வேலையே இல்லைப்பா, நீ போ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் எப்படி பிள்ளை பெற முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா பண்ணல. எழுந்துட்டு மரியாள் போகல. என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து உட்கார்ந்து தேவதூதன் சொல்லுகிற அந்த வெளிப்பாட்டின் அறிவின் மூலியமாக உண்டாகிற ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை மரியாள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்க 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 விசுவாசம் வருது பாருங்க. தொடர்ந்து 35 தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள்.
மலடியனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 37 வசனம் பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, என்னால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்பதை அங்க காண்பிக்கிறார். இங்க என்ன, இந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இங்க மரியாளுக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. என்னன்னா, நீ கர்ப்பத்தை பெறப்போற, நீ கர்ப்பம் திறந்து பிள்ளை பிறக்க போற. இப்படிப்பட்ட வார்த்தைகள் மரியாள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்க தொடர்ந்து வசனம் வருது, அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த தேவனால் கூடாத காரியம் வார்த்தை எப்பேற்பட்டதா இருக்கு அப்படின்னா, ஏனெனில் தேவனால் எதுவும் கூடாத காரியம் அல்ல. தேவனிடத்திலிருந்து வரும் எந்த வார்த்தையும் வல்லமையற்றதாகவோ நிறைவேற்றக்கூடாதாகவோ இருக்காது. அவர் என்ன சொல்றாருன்னா, மரியாளே, நான் உமக்கு நேராக வார்த்தை அனுப்புறேன். அந்த வார்த்தை வல்லமையாக இருக்கிறது. நான் என்ன காரியத்துக்காக அந்த வார்த்தையை அனுப்புறனோ அந்த காரியம் ஆகும்படி அது நிறைவேறுகிறது என்று தேவதூதன் இங்க தேவனுடைய வார்த்தையை அங்க மரியாளுடைய காதுகள் கேட்க துணிக்கிறார், பேசுகிறார். விசுவாசமுள்ள வார்த்தையை மரியாள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மரியாள் பாருங்க, எழுந்து போல, எப்பா இதெல்லாம் ஆகாதுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு போல உட்கார்ந்து பொறுமையாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அந்த தேவனுடைய வார்த்தை எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து வரும் எந்த வார்த்தையும் வல்லமையற்றதாகவோ நிறைவேறக்கூடாதாகவோ இருக்காது. என்ன சொல்றாருன்னா, நான் அனுப்பப்பட்ட வார்த்தை, நான் என்ன காரியத்துக்காக அனுப்புறனோ அந்த காரியம் ஆகும்படி அந்த வார்த்தை ஆகும். அது என்னிடத்தில் வெறுமையாக வராது, அந்த காரியங்கள் நிறைவேறும். நான் அனுப்பப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு. நான் எதற்காக அந்த வார்த்தையை அனுப்புறனோ அந்த வார்த்தையின் அடிப்படையில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், திராணி, வல்லமை, ஜீவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் அந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆகவேதான் தேவன் பேசும்பொழுது பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. இருட்டா இருக்கு, நம்ம பாஷையில சொல்லும்போது கும் இருட்டு, எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்குங்க. சிரிச்சா கூட பல்லு தெரியாது, பல்லே வெள்ளையா இருக்கு. அந்த இருட்டில் சிரிச்சா கூட பல்லு தெரியாது. அப்பேற்பட்ட இருட்டில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தன்னுடைய வாயை திறந்து அந்த வெளிச்சத்தை பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அந்த வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல், திறன், அந்த நிறைவேறுதல் எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ளா இருக்கிறது. ஆகவேதான் அநேக விசுவாசிகள் அவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் செய்திருந்தும் தவறி விடுகிறார்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுறது இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சுகமாக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் பாக்கியவான், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், பூமியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன், ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யும், செழிப்பு பெய்யும், ஏராளம் தாராளம் உண்டாகும் என்ற இப்பேற்பட்ட வார்த்தை எடுத்து விசுவாசிகள் பேச தவறுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்னன்னா, மூல அறிவு சொல்லுது இது எப்படி நடக்கும், இது எப்படிங்க நடக்கும். மூல அறிவு சொல்லுது எப்படி நடக்கும், எப்படி ஆகும், எப்படி உண்டாகும். அவங்களுக்கு நடக்குது, அவங்களுக்கு நடக்கலையே, எனக்கு எப்படி நடக்கும். அவங்களும் அங்கதான் போய் கடன் வாங்குறாங்க, அவங்க அங்கதான் போய் வட்டிக்கு வாங்குறாங்க, அவங்க அங்கதான் போய் சீட் எடுக்கிறாங்க, நானும் அங்க போய் சீட் எடுக்கிறேங்க. கர்த்தர் சொல்றாரு, என்ன ஆதாரமாக கொள். யோசேப்பு இடத்துல கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறார் அப்படின்னா, நான் உன்னை பெரிய உயர்வுக்கு கொண்டு வருவேன் தரிசனத்துல பேசுகிறார். ஈசாக்குக்கு கர்த்தர் பேசுகிறார், யாரையும் நம்பி போயிடாத, இந்த தேசத்துல இரு அப்படின்னு. அதேதான் தேவன் சொல்றாரு, யாரையும் நம்பி சார்ந்திருக்காத, என்னை நம்பி சார்ந்துரு, நான் உனக்கு ஆதாரமா இருக்கிறேன். என்னுடைய வார்த்தையை நம்பு, என்னுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்துல வை, என்னுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீ பேசு.
வேற எந்த வார்த்தையும் பேசிடாத, வேற எந்த வார்த்தையும் பேசிடாத. மூளை அறிவை நம்புறோம். மூளை அறிவு பாருங்க, நான் பார்த்தாதான் நம்புவேன். எனக்கு வரட்டும் அப்ப நம்புறேன், இது எனக்கு நடக்கட்டும் அப்ப சில காரியத்தை நம்புறேன். அப்படிதான் பாருங்க தோமா இருந்தார் பாருங்க. இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து முதல் தடவை சாட்சி கொடுக்குறார் எல்லாருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, தோமா கிட்ட சொல்றாங்க, பா இந்த மாதிரி இயேசு வந்தார்ப்பா, நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. தோமா நம்பவே இல்லை. இல்லை 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 நான் நம்ப மாட்டேன். அவருடைய விழாவை பார்ப்பேன், என்னுடைய கையை அவருடைய விழாவில் விடுவேன், தொடுவேன், முகருவேன், நான் டேஸ்ட் பண்ணுவேன். பாருங்க மூல அறிவு தோமாவுக்கு வேலை செய்யுது பாருங்க. அவிசுவாசத்தின் பேச்சுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா, விசுவாசிகளாகிய நாம் அவிசுவாசத்தின் இந்த பேச்சை எடுத்து, விசுவாசிகளை நாம் விசுவாசத்தின் வார்த்தைகளை எடுத்து, இந்த வார்த்தையில வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை எடுத்து நாம் பேசுகிறதா இருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஏங்க நீங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிருங்க, வாரம் வாரம் உங்களுக்கு இதே வேலை தான், இது உண்டாகும், இது பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தீங்களே, இது எப்படி ஆகும்னா, மரியாதைக்கு எப்படி ஆச்சோ அதே கர்த்தர் நம்ம கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு நல்லவர். மரியாதைக்கு எப்படி அவர் வேலை செய்தாரோ அதை காட்டிலும் நமக்கு வல்லமையான விதத்தில் இயேசு நமக்காக வேலை செய்வார். பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் விட்டு போக மாட்டேன், அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை எடுத்து பேச வேண்டும். நம்ம சொல்ல வேண்டியது என்னென்ன, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சுகம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வெற்றி, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற செழிப்பு, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற முன்னேற்றம், சமாதானம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் அது எனக்கு ஆக வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் டெக்ளரேஷன் பண்ண வேண்டும். ஆமேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு உண்டாகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பேசுறத பார்த்து, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படி வேலை செய்கிறது பாருங்க. அதற்கு மரியல் பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது வந்துருச்சு. பாத்தீங்களா மரியாளுக்கு விசுவாசம் இல்லாத மரியாள், கண்ணகி மரியாள் எப்படி இயற்கை அப்பாற்பட்ட விதத்தில் அவர்கள் கர்ப்பத்தை தரிக்க முடியும். நீங்க நினைக்கலாம் இது எப்படி ஆகும், மரியாளை போல யோசிச்சு கொண்டிருக்கலாம், இது எப்படி ஆகும், இது எப்படி என் கடன் தீரும், எப்படி நான் நல்ல வாழ்க்கைக்கு வருவேன். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் கடன் நீங்கும். தேவனுடைய அடிப்படையில் நீங்கள் நல்ல வாழ்க்கைக்கு வருவீர்கள். தேவனுடைய அடிப்படையில் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். தேவனுடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை அது செய்கிறதா இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். மரியாள் சொல்றாங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அவன் என்ன நடக்குது பாருங்க. சொல்லிட்ட பிறகு அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். தேவ தூதன் கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அந்த வார்த்தையில் இருக்கிற நன்மை, ஜீவன் பெறக்கூடிய மரியாளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். மரியாளுக்கு அங்க உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக வேண்டும் என்று சொன்ன மரியாளுக்கு கர்ப்பம் திறந்து பிள்ளை உண்டாகிறது. அதே போலதான் நாம் என்ன சொல்லணும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக வேண்டும் ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு ஆவியில செழிப்பு, சமாதானம், சுகம், வெற்றி, முன்னேற்றம், நல்வாழ்வு, தொழில நல்ல வெற்றி, கடன் தீரும்படிய வாழ்க்கை, இப்பேற்பட்ட வாழ்க்கை ஆவியில உள்ள கர்ப்பம் திறக்கிறது. அது நிச்சயமாய் அது பிறந்து அது வெளியே வரும். ஏசி பாருங்க, இயேசு எப்படி அற்புதமாக பிறந்தார் அப்படின்னா, கன்னியின் வயிற்றில, மரியாளுடைய வயிற்றில அற்புத விதமாக அவர் பரிசுத்த ஆவியினால அவர் பிறந்தார். அதே போலதான் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய ஆவியில அந்த வார்த்தை கர்ப்பம் திறந்து அது பிறக்கிறதா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு வருகிறது. மரியாளுடைய அந்த ஆட்டிடியூடே மாறிச்சு, அந்த திங்கிங்கே மாறிச்சு. அவங்க பேசுகிற பேச்சு வேற மாதிரி இருக்கு பாருங்க. என்னன்னா, அவங்க போகிறாங்க எலிசபெத் வீட்டுக்கு, அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாங்க. எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டு மரியாள் எப்படி ஆகும் ஆண்டவரே என்று சொன்ன மரியாள் பாருங்க,
என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துளிற்று. எலிசபெத் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். மரியாளுடைய எப்படி நடந்து பாருங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யாரால நிறைவேறும் அப்படின்னா கர்த்தரால நிறைவேறும். நம்முடைய வேலையை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்ம பேசுகிற வேலை நம்முடைய வேலை, அதை நிறைவேற்றுகிறது அவருடைய வேலை. மரியாள் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எனக்கு ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது தேவன் அங்க செயல்பட்டு தேவனுடைய வல்லமை, நிறைவேறுதல், வெளிப்பாடு அதெல்லாம் கொடுத்து அங்க நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதே போலதான் நம்ம ஏன், எப்படி, எதுக்கு, இது எப்படி ஆகும் இதெல்லாம் கேள்வி கேட்காம, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கு, தேவனுடைய வார்த்தையில் சமாதானம் இருக்கு, தேவனுடைய வார்த்தையில நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே தான் நம்ம எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த மீட்டிங் போறேன், நான் உபவாசிக்கிறேன், 40 நாள் இருக்கிறேன், 50 நாள் இருக்கிறேன், நான் இத்தனை வருஷமா கிறிஸ்தவனா இருக்கிறேன், 20 வருஷமா இருக்கிறேன், 25 வருஷமா இருக்கிறேன், எதுவுமே நடக்கலையே அப்படின்னா எப்படி நடக்கும்? சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகி அதை எப்படி எடுக்க வேண்டும்? விசுவாசத்தினால் எடுக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுத்து நாம் பேசுகிறாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஏன் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும் என்று இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னாகமும் என்னாகமும் 13ஆம் அதிகாரம், என்னாகமும் 13ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சில காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னாகமும் 13 என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக போகிறார். கொண்டு போகிறதுக்கு முன்பாக இங்கே ஒரு 12 பேரை மோசே தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தை, அந்த கானான் தேசத்தை சுற்றி வரும்படி பார்த்துட்டு அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு ஆட்களை அனுப்புகிறார். அப்போ அனுப்பும் பொழுது அங்கே ஒரு 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவிசுவாசத்தின் பேச்சை பேசுகிறார்கள். 2 பேர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்கள், விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். 10 பேர் அவிசுவாசமான பேச்சை அவர்கள் பேசுகிறார்கள். பாருங்க, அதை வாசிக்கிறேன் பாருங்க. அவங்க போயிட்டு அந்த அந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு 40 நாள் கழிச்சு மறுபடியும் வராங்க. என்னாகமும் 13, 22, 23. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலை உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசத்துக்கு மோசே, ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையர் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனைகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏராக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள்.
கானானியர் கடல் அருகேயும் யோர்தானை தாண்டிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தேசத்துக்கு போயிட்டு வந்தோம்பா, நல்ல தேசம், திராட்சை பழத்தை எடுத்துன்னு வந்திருக்கிறோம், மாதுளம்பழம் அத்திமழை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கிறோம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு தேசம். என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசத்தில் வந்து குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவர்கள், மிகவும் பெரியவர்களா இருக்கிறாங்க. அங்க ஏனாக்கின் குமாரரை கண்டோம் சொல்றாங்க. அப்படி ஆச்சு பூச்சுன்றாங்க, ஆச்சா பூச்சான்றாங்க, எப்பா இப்படிப்பா அப்படிப்பான்றாங்க. ஆனா அங்க பாருங்க, ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, அந்த பேச்சை பாருங்க, காலை பேசுறாரு 30 என்னாகும் 13:30. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேபுடைய விசுவாசம், காலேபுடைய வார்த்தை பேர்பட்டதா இருக்கு பாருங்க. அவங்க சொல்றாங்க, 10 பேர் சொல்றாங்க இது முடியாது. அங்க வந்து பலவான்கள் இருக்கிறாங்க, நெடியாட்கள் இருக்கிறாங்க, பட்டணம் வந்து அரணிப்பான பட்டணமா இருக்கிறது, ஏனாக்கின் குமாரரை அங்கே நாங்கள் கண்டோம் அப்படின்னு சில பேர் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். காலை வராரு, எல்லாரும் கையை தூக்குறாரு, தம்பி உட்கார் 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 உட்கார், எல்லாரும் உட்கார், ஜனங்கள் உட்காருங்க, ஏய் பேசாத அமைதியா உட்காரு, காலை ஏய் இப்படிலாம் சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு சொல்றாரு பாருங்க, அதை நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்ற வார்த்தை பாருங்க, விசுவாச வார்த்தை. எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், நாம் உடனே போவோம், அதை நாம் எளிதாய் ஜெயிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் செயல்படுகிறார். தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்க கூட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான் என்றார். யாருங்க சொல்றது? உடன்படிக்கையின் மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தர் அவர்களை அற்புத விதமாக வனாந்தரத்தில் நடத்தினார், மன்னாவை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், அவளை பராமரிக்கிறார், அவளை போஷிக்கிறார், அவளுக்கு முன்பாக செல்லுகிறார், பின்பாக வருகிறார், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்களை வழி நடத்துகிறார். எல்லா விதமான நன்மைகளும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் அனுபவிச்சும் அவருடைய பேச்சு வார்த்தை அவிசுவாசமான வார்த்தையா இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகள் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி சொல்றாங்க பாருங்க. அநேக விசுவாசிகள் இயேசு அற்புத விதமான காரியத்தை கல்வாரி சிலுவில முடித்திருக்கிறார். இப்படித்தான் சொல்றாங்க என்று சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவிசுவாசத்தின் எண்ணங்கள், அவிசுவாசத்தின் பேச்சு அதெல்லாம் புறப்படுது பாருங்க. புறப்பட்டு அவங்க பார்வைக்கு நாம் வெட்டி கிளைகளை போல் இருக்கிறோம், இது என்னால முடியாது, இது என்னால பண்ண முடியாது, இது எப்படி ஆகும்? டாக்டர் சொல்லிட்டாங்களே, ரிப்போர்ட் வந்துச்சே, ஸ்கேன் ரிப்போர்ட்ல தெரியுதே, ஓட்டை இருக்கே, இசிஜி பார்த்துட்டே, இதெல்லாம் கோடு வருதே, இது எப்படி ஆகும் என்று சொல்லும் பொழுது அவிசுவாசத்தின் பேச்சா இருக்கு. நம்ம சொல்லணும், டாக்டரே சொல்லணும், என்னுடைய பரிகாரிய கர்த்தர் அவரா இருக்கிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் எடுத்து பேச வேண்டும். நான் சுகவான், நான் ஆரோக்கியவான், நான் பலவான், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன், நான் ஏற்கனவே குணமானேன் என்ற வார்த்தை நம்ம பேசும்போது, அந்த வார்த்தை நம்முடைய ஆவியில கர்ப்பத்தை திறந்து, அது சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலே என்ன நடக்குது அப்படின்னா, அது பிறப்பிக்கிறதா இருக்கிறது. அவிசுவாசத்தின் பேச்சுக்கு பாருங்க, தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, 14ஆம் அதிகாரம் என்னாகும் 14. அப்போது சபையை எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். அழுகுறாங்க ராம் முழுதும், ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே ஆண்டவரே பிராட்கள், ஆண்டவரே. ஆண்டவர் அங்கிருந்து பார்க்கிறாரு, உங்களை என்ன மாதிரியான தேசத்துக்கு நான் கொண்டு வரும்படி நான் உடன்படிக்கை பண்ணினேன். அவிசுவாசத்தின் பேச்சு எப்படி வெளிப்படுத்தி பாருங்க, முடியாது, அழுகுறாங்க, புலம்புறாங்க, எங்க போறதுன்னு தெரியல, நான் இங்க போயிடலான்னு இருக்கேன். இல்ல, கர்த்தர் உங்களை நல்ல வாழ்க்கைக்கு என்று அழைத்திருக்கிறார், நீங்க நல்லா வாழ வேண்டும், தேவன் அதை விரும்புகிறார்.
பாருங்க, தொடர்ந்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையில் எல்லாரும் அவளை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்து போனாலும் நலம், போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கு திரும்புவோம் மாறுங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மறுபடியும் அவிசுவாசமான பேச்சு. நாங்கள் அங்கேயே இருக்கணும், நாங்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்கள் எகிப்துக்கு போறோம், நாங்கள் அங்கேயே போறோம். அவிசுவாசமான பேச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்க, அப்படியே சொல்றாங்க, சொல்லிக் கொண்டார்கள் சொல்றாங்க. எதை சொல்றாங்க? இதற்காக தேவன் அவர்களை அழைத்தார். ஆனா 2 பேர், கேலபும் யோசுவா மட்டும் தேவனுடைய வார்த்தை விசுவாசம் உடையவர்களாக பேசுகிறார்கள். நீங்க பாருங்க, நம்ம பார்ப்போம் யோசுவா எப்படி பேசுறாரு பாருங்க. 6ஆம் வசனம், என்னாகமம் 14:6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய கேலபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்போது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபை எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். தேவன் சொல்லிட்டார் பாருங்க, இவங்க தேவனை விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை வச்சிருந்தாரு. அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த வனாந்தரத்திலே செத்துருவோம், எகிப்திலே இருந்திருப்போம், அங்கவே போறோம், நாங்க அங்கவே செத்திருக்க வேண்டும். இப்பெல்லாம் வாயை திறந்து சொல்ல 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 அந்த 10 கோத்திரம் சொன்னாங்க பத்தியா, 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகள். அந்த வார்த்தையின் அடிப்படையில அவங்க பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்துல போய் சேரல, அந்த வனாந்திரத்திலே அவர்கள் மடிந்து போனார்கள். எனக்கு அநேக விசுவாசிகள் ஏன் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அவிசுவாசத்தின் பேச்சை பேசுகிறார்கள். விசுவாசமான வார்த்தையை பேசுறதை விட்டுட்டு, தேவன் என்னோட கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு விரோதமா நிற்பவன் யார், இயேசுவே கொடுத்தவர், எனக்கு மற்றவர்கள் அருளாதிருப்பது எப்படி, இயேசுவே கொடுத்தார், செழிப்பை கொடுப்பார், இயேசுவே கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார், சுகத்தை கொடுப்பார், இயேசுவே கொடுத்தார், எனக்காக வெற்றியை கொடுப்பார், இயேசுவே கொடுத்தார், சமாதானத்தை கொடுப்பார், இயேசுவே கொடுத்தார், நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுப்பார், இயேசுவே கொடுத்தார், பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கை நன்றா இருக்கும், இயேசுவே கொடுத்தார், நல்ல படிப்பு, எதிர்கால வாழ்க்கை அமோகமா இருக்கும். இப்பேற்பட்ட பேச்சு விசுவாசிகளாக நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், தேவனே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தையில் வல்லமை, ஜீவன், நிறைவு, ஏராளம், தாராளம், ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் செயல்பட்டால், குறைவின் மத்தியில் அவர் செழிப்பை, ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிகிறது அவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு சம்பவம். 1 வாசிக்கிற, பின்பு அவர் கனசரேத் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனோட இருக்கிறது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகு உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசு ப்ரீச் பண்றாரு, காஸ்பல், தேவனுடைய வார்த்தையை ப்ரீச் பண்றாரு.
அங்கே 2 போட் இருக்கு. அதில் ஒரு போட் வந்து பேதுருடையதாய் இருக்கிறது. அங்கே போட் இருக்கு. அந்த போட்டை வந்து கேட்குறாரு, பேதுரு உன்னுடைய படவை வந்து நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு அந்த போட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவர் சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். என்ன நடக்குது அப்படின்னா, பேதுரு வந்து ஒரு நல்ல ஒரு மீன் பிடிப்பு ஆளர், நல்ல மீன் பிடிப்பார். அவருடைய தலைமுறை தொழிலே நல்ல மீன் பிடிக்கிற ஒரு தொழில். ஜெனரேஷனா அவங்க அதில் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதில் அனுபவம் இருக்கு, மூல அறிவு இருக்கு. இந்த இடத்துல போய் போட்டால் மீன் மாட்டோம். அனுபவம் இருக்கு, மூல அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. மூல அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு, ஆட்கள் இருக்கிறாங்க. செல்வம் மிகுந்த ஆட்கள் தான். பேதுருக்கு கூட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த ராத்திரியில் ஒன்று மட்டும் என்னன்னா, மீன் இல்லை. பேதுருக்கு நல்லா தெரியும், மீன் இல்லாமல் போனால் வீட்டில் பொண்டாட்டி இருப்பா. பொண்டாட்டி கண்டிப்பாக கேட்பா, யோ என்னையா, எங்கேயா வெறும் வெறும் வலையை கொண்டு வர, எங்க மீன் எங்க, பாக்கெட்டில் பணம் எங்க, அதெல்லாம் கேட்பா. இதை கேட்கறதுக்குன்னே நம்ம வர கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறோமே. வருத்தத்தோட வந்து பேதுரு உட்காந்து யோசிச்சிருப்பாரு, ஐயோ பொண்டாட்டி எப்படி சமாளிக்க தெரியலையே, பணத்தை கேட்பாலே, இதெல்லாம் கட்டணுமே, அதெல்லாம் பண்ணணுமே. அனுபவம் மூல அறிவு யோசிச்சு கொண்டிருக்கு. பேதுருக்கு மூல அறிவு யோசிக்குது, அனுபவம் யோசிக்குது. மீன் மாட்டிலேயே என்ன பண்றது தெரியலையே. அப்படி அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, வா கொஞ்சம் தள்ளி போ. கொஞ்சம் தள்ளி போயிட்டு வலைகளை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, ஐயா ராத்திரி முழுக்க வலைய போட்ட ஐயா, என்னுடைய அனுபவம் ஐயா, என்னுடைய மூல அறிவு ஐயா, போட்ட ஐயா, ஒண்ணுமே அகப்படல ஐயா. பேதுரு சொல்றாரு, பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அவர் சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையே நான் வலையை போடுகிறேன். யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வலையை போடுகிறார். அவருடைய மூல அறிவு, அவருடைய அனுபவம், ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்துக்கு பேதுரு குறைவு இருக்கு, தரித்திரத்தின் எண்ணங்கள் இருக்கிறது, அடுத்த வேலைக்கு சோறு இல்லை, பாக்கெட்ல பணம் இல்லை. அவர் சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் வலையை போடுகிறேன். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படையில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். கர்த்தருடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையில செழிப்பு இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையில நிறைவு இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையில ஏராளம் தாராளம் இருக்கு. இந்த வார்த்தையின் அடிப்படையில் பேதுரு என்ன பண்ணாருன்னா, வலையை போட்டு மீனை பிடிச்சிட்டு வலையை கிழிந்து போகத்தக்கதாக மீனை பிடிக்கிறாரு. 2 போட்டு உடையத்தக்கதாக மீனை பிடிக்கிறாரு. எப்படி பிடிக்கிறாருன்னா, அனுபவம் இல்லை, மூல அறிவு இல்லை, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசமான வார்த்தை. அது பேசும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன். மரியாள் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. அங்க கேலபும் யோசுவாவும் சொல்றாங்க, ஆண்டவரே நீ கொடுத்த தேசம் நல்ல தேசம், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் போய் அதை எளிதாய் ஜெயிக்க முடியும். எல்லாவற்றையும் அவர் கர்த்தருடைய வார்த்தையில வைத்து விட்டார். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நாம் பேசுகிறதா இருக்க வேண்டும். மூல அறிவை கொஞ்சம் கழட்டிட்டு மூளையில வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து இருதயத்தில் வைத்து நாம் பேசுகிறதா இருக்க வேண்டும். ஆமென். அதை வந்துட்டு தேவையில்லாத பேசக்கூடாது. ஐயா அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுறாங்க ஐயா, இந்த மாதிரியான வார்த்தைகள் நாம் கேட்கும்படி தேவன் ரத்தத்தை சிந்தல. உங்க காது இருக்கு இல்லையா, ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய காது விலையேற பெற்றதா இருக்கிறது. இந்த காதுல விசுவாசமுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை மட்டும் நாம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். அது உள்ள கேட்டு மனதுக்கு போய் நம்முடைய ஆவிக்கு போக வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் சொல்றேன், வேத வல்லுநர்கள் சொல்றாங்க,
நீங்க வாயை திறந்து பேசும்பொழுது சுலபமா டக்குன்னு வித்தின் செகண்ட்ல அந்த வார்த்தையின் வல்லமை நிறைவேறுதல் நம்முடைய ஆவிக்குள்ளாக போகிறது என்று ஆராய்ச்சி பண்ணி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் மூல அறிவை வச்சிருக்கிறவன் பாக்கியவான் சொல்லலைங்க. இரவும் பகலும் அனுபவ பேச்சு. இரவும் பகலும் எதை சொல்லுது அப்படின்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீதிமான், சுகவான், எல்லா ஆசீர்வாதத்தின் பெறக்கூடிய தகுதி உள்ள ஒரு மனுஷன் யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற மனுஷன். ஆகவேதான் நான் சொல்றேன், ஒருவேளை ஒண்ணுமில்லாம இருக்கலாம், ஒருவேளை பல பல கடன்கள் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை நல்லா இல்லாம இருக்கலாம், பிரச்சனை நிறைந்ததா இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். நான் சொல்றேன், முதல்ல சொல்றேன், நீங்கள் பயப்படாதீர்கள், தேவன் உங்களோட கூட இருக்கிறார். யோசுவாவும் காலவும் சொல்றாங்க, நாம் போய் அதை எளிதாய் ஜெயிக்க முடியும். அதே போலதான் பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கலாம், பல கடன் பிரச்சனைகள், சோர்வுகள், எப்படி என்ன செய்யறது, பயங்கள், குழப்பங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, குடும்ப பிரச்சனை இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் எளிதாய் ஜெயிக்க முடியும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தை எடுத்து நீங்கள் வாழ்க்கையை உண்டாக்க முடியும். வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய வஸ்துகள், வல்லமை, ஜீவன், ஆற்றல், பலன் எல்லாமே இதுல இருக்கிறது. இதை நாம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். நான் சொல்றேன், விசுவாசிகளாகி நாம் உள்ள நாவு, வார்த்தை, எண்ணங்கள், காதுகள் எல்லாமே விலையேற பெற்றதா இருக்கிறதுங்க. நீங்க சும்மா கண்டதை பேசிடாதீங்க. நீங்க பேசும்பொழுது அந்த வார்த்தையின் அடிப்படையில் உண்டாகும். நீங்க பேதிருக்கு, குறைவு இருக்கு, தாழ்ச்சி இருக்கு, தரித்திரம் இருக்கு. அவர் யாருடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல்பட்டார்னா தேவனுடைய வார்த்தை. அதுல ஆசீர்வாதம், அதுல செழிப்பு, அதுல நிறைவு, ஏராளம், தாராளம், நிரம்பி வழிகிற எல்லா விதமான வஸ்துக்கள், வல்லமை, ஆற்றல் தேவனுடைய வார்த்தையில இருந்ததுனால பேதுரு என்ன பண்றாருன்னா, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்டாங்க இல்லையா, அதே போல ஆண்டவரே முழுதும் நான் வலைய போட்டேன். எப்படி ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையின் அடிப்படையில். அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் தேவன் வச்சிருக்கிறாரு. மறுபடியும் கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வாசனம் பார்த்தீங்களா, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்காக எல்லா விதமான சொத்துக்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சுதந்திரத்தை அவர் ஏற்கனவே வைத்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசத்தினால் என்ன சொல்றேன் அப்படின்னா, வார்த்தையினால நீங்கள் அதை எடுக்க வேண்டும். வார்த்தையை பேசி அதை எடுக்க வேண்டும். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 42 வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல்படும் போது, குறைவு இருக்கும்போது, தரித்திரம் இருக்கும்போது, பஞ்சம் இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, 2 ராஜாக்கள் 4:42. பின்பு பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணியுடைய காரணம், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது நான் பின்னணியை வாசிக்கிறேன். இந்த பின்னணி பாருங்க. 38. எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. சூழ்நிலை, பேர்பட்ட சூழ்நிலை, பஞ்சம் இருக்கு. இந்த பஞ்சத்தின் மத்தியில
ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து முதற் பலனான வார்கோதுமை 20 அப்பங்கள் சிலது கொண்டு வராரு. 20 அப்பங்களை கொண்டு வரும் பொழுது அவன் வேலைக்காரன் சொல்றான் பாருங்க, அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பது எப்படி என்றான். மூல அறிவு. எலிசா சொல்றாரு, சாப்பிட கொடு அப்படின்னு சொல்றாரு. வேலைக்காரன் சொல்றான், 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி? மரியாள் சொன்னாங்க இல்லையா, இது எப்படி ஆகும்? பேதுரு சொன்னார் இல்லையா, ஆண்டவரே ராமுதும் வலைய போட்டேன். ஒரு கேள்வி எழுப்புறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தின் பேச்சு இருந்தது பத்தியா? அந்த மாதிரி வேலைக்காரன் என்ன பண்றான்னா, மூளை அறிவினால என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் எலிசாவே இங்க 100 பேர் இருக்கிறாங்க, இது எப்படி ஆகும்? அப்போ எலிசா சொல்றாரு பாருங்க, நீ சாப்பிட கூடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் செய்யும் பொழுது பஞ்சம் இருக்கிறது. 44 அப்போது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் இன்றி மீதியும் இருந்தது. எப்பங்க? பஞ்சத்தின் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல்படும் பொழுது பஞ்சமே இருந்தாலும் சரி, நம்ம அதை வாயை திறந்து பேச வேண்டும். இது 1000 மடங்கும் இயேசுவின் நாமத்தினாலே பெருகும் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக பெருகும். பெருகி அது மீந்திருக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் நாமும் அனுபவிப்போம், மற்ற குடும்பங்களுக்கு கொடுப்போம், இன்னமும் மீதியா இருக்கும். எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பஃபே சிஸ்டம் மாதிரி வைக்கிறாங்க. பஃபே சிஸ்டம்னா பஞ்சம் இருக்கு. பஃபேன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும். ஒரு ஸ்டாண்டாக போடுவாங்க. இந்த இடத்துல மட்டன் பிரியாணி, இந்த இடத்துல சிக்கன் பிரியாணி, இந்த இடத்துல சிக்கன் கிரேவி, இட்லி, தோசை, என்னவெல்லாம் அதெல்லாம் லைனாக அடிக்கிடுவாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீ எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், வந்து நிரப்பிட்டே இருப்பாங்க. அதுதான் பஃபே சிஸ்டம். அதே போல தான் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பஞ்சம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இங்கே பஃபே சிஸ்டம் வைக்கிறாங்க. எல்லாம் நிறைவா சாப்பிட்றாங்க. நிறைவா சாப்பிட்டு மீதம் எடுக்கிறாங்க. அங்கே சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டது இன்றி மீதம் இருந்தது. நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துங்க. வேற எந்த வார்த்தையும் பேசிடாதீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து பேசுங்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த எண்ணுடையவர்களாக நம்ம இங்கிருந்து நம்ம கடந்து போவோம். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்கள் அதை எளிதாய் ஜெயிக்க முடியும். எப்படி? ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக வேண்டும். இதே நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எனக்கு ஆக வேண்டும், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எனக்கு ஆக வேண்டும். நீங்க சொல்ல 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 வார்த்தையில் உள்ள அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அது கர்ப்பம் திறந்து அந்த ஆசீர்வாதத்தினால், அந்த சந்தோஷத்தினால், அந்த நிறைவினால் உங்களை தேவன் மூடுவார். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்திற்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். அற்புதமான காலை வேலைக்காக நான் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீரப்பா. உம்மை துதிக்கிறோம். நீ நல்ல கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு உண்டாக வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய மூல அறிவு, அனுபவம், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய பணம், எங்களுடைய புத்தி, இது எல்லாத்தையும் நாங்கள் தூரம் வச்சுட்டு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அதில் உள்ள ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஜீவன், வெளிப்பாடு, இதன் அடிப்படையில் எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் சுகம் இருக்கு, உம்முடைய வார்த்தையில வழி இருக்கு, உம்முடைய வார்த்தையில எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. இந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாழ்க்கையில வந்து குவியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மனதை நீங்கள் புதுப்பிப்பீராக. ஆண்டவரே, வெற்றி வாழ்வில் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியினுடைய மனது புதுப்பிக்கப்படட்டும், தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பியிருக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர், நீ நல்லவராக இருக்கிறீர். அவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். நீ தொடர்ந்து நீர் அவர்களை நடத்துவீராக. ஆண்டவர், இந்த பிரசங்கம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், நீ மீண்டும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் ஜெயிக்கும்படி நீர் அவர்கள் உதவி பாராட்டுங்க. இந்த கிருபை எங்களோட கூட இருக்கட்டும். போகிற மாதிரி இது என்று பாதுகாத்துக் கொள்ளுங்க.
எல்லா துதிகான மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென்.